குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு கேண்டில் ஸ்டிக். அந்த கேண்டில் ஸ்டிக்கை வச்சுக்கிட்டு எப்படிலாம் சார்ட்டிங்கில் நம்ம ஃபார்முலா ரெடி பண்ணுறதுன்றது ஒரு பேசிக். இது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 3 கேண்டில்ஸ் எடுத்துக்கோம். 2 ரெட் கேண்டில்ஸ், ஒரு க்ரீன் கேண்டில்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ரெட் கேண்டில்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. ரெண்டாவது ரெட் கேண்டில்ஸ் கீழே இறங்கியிருக்கு. மூணாவது க்ரீன் கேண்டில்ஸ் கொஞ்சம் அப்படியே மேலே ஏற ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் எனக்கு வேணும். மேக்ஸிமம் கீழே இறங்கிட்டு இப்படி கீழே இறங்கிட்டு இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகிட்டு இப்படி மேலே போவாங்க. அந்த மாதிரி போகிற மாதிரி டைமில் இந்த இடத்துல எனக்கு ஸ்டாக்ஸ் வேணும். அந்த ஸ்டாக்ஸை நம்ம பிக் பண்ணுறதுக்கோசரம் இந்த மாதிரி ஒரு கேண்டிலை போடுறோம். ரெட் கேண்டில் எப்போஸ் வந்து எல்லா கேண்டில்லையும் வந்து லோ கீழே இருக்கும், ஹை மேலே இருக்கும். ரெட் கேண்டிலில் க்ளோஸ் கீழே இருக்கும், மேலே ஓப்பன் இருக்கும். க்ளோஸ் கீழே இருக்கும், மேலே ஓப்பன் இருக்கும். க்ரீன் கேண்டிலில் மேலே க்ளோஸ் இருக்கும். ஏன்னா மேலே க்ளோஸ் ஆகி அடுத்த கேண்டில் வைக்க போகிறாங்க, அதுக்கோசரம் மேலே க்ளோஸ் ஆகிருக்கும், கீழே ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அப்போ இது க்ரீன் கேண்டில். இப்போ ஃபஸ்ட்டு லாஸ்ட்டாக இருக்கிற கேண்டில் வந்து டெய்லின்னு எடுத்துங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற கேண்டில் 1 டே எகோ கேண்டில் எடுத்துங்க. இது வந்து 2 டே எகோ கேண்டில். இது வந்து 2 டே எகோ கேண்டில். ஆனால் நம்ம இப்போ பார்க்க போகிறது 1 டே எகோ கேண்டிலுக்கு எப்படி 1 டே எகோ கேண்டிலுக்கு நம்ம எப்படி இந்த ஃபார்முலாவை போட போகிறோம். இதே ஃபங்க்ஷன் தான் இந்த டூ டே எகோ கேண்டிலுக்கும் போட்டுக்க போகிறீங்க. அது நீங்களே போட்டுக்க போகிறீங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ 1 டே எகோ கேண்டில்ஸு ஃபஸ்ட்டு ஃபார்முலா பாருங்கள். ஃபஸ்ட்டு க்ளோஸ் போட்டுங்க. டெய்லி க்ளோஸ் கிரேட்டர் than 1 டே எகோ க்ளோஸ். அதாவது டெய்லி க்ளோஸு இங்கே இருக்குது. ஓகேவா? லாஸ்ட் கேண்டலோட க்ளோஸ் இருக்குது. அதாவது இந்த வார்த்தை டெய்லி க்ளோஸ் கிரேட்டர் தனாக இருக்கணும் 1 டே எகோ க்ளோஸாக. அதாவது 1 டே எகோ க்ளோஸ் கேண்டில் இது. இந்த க்ளோஸை விட இந்த க்ளோஸு அதிகமாக இருக்கணும். இருக்குதா? நம்ம பார்ப்போம். இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. ரெண்டாவது ஃபார்முலா என்னன்னா, டெய்லி க்ளோஸ் கிரேட்டர் than ஈக்குவல் டு ஆர் கிரேட்டர் தனாகவும் இருக்கலாம், இல்லாட்டி ஈக்குவலாகவும் இருக்கலாம். அதாவது க்ளோஸ் வந்து அதிகமாகவும் இருக்கலாம், இல்லாட்டி சமமாகவும் இருக்கலாம். 1 டே எகோ ஓப்பன், இங்கே பாருங்க, ஓப்பன் இங்கே இருக்குது. 1 டே எகோ ஓப்பன், டெய்லி க்ளோஸு இங்கே இருக்குது. அப்போ இது ரெண்டு சமமாகவும் இருக்கலாம், இல்லாட்டி அதிகமாகவும் இருக்கலாம். அந்த கண்டிஷன் ஓகேவா? அதே மாதிரி டெய்லி அடுத்த கண்டிஷன் டெய்லி ஓப்பன் கிரேட்டர் than ஈக்குவல் டு 1 டே எகோ க்ளோஸ். டெய்லி ஓப்பன் கிரேட்டர் than 1 டே எகோ க்ளோஸ். இது கொஞ்சம் புரியறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் மேடம். ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி படம் வரைஞ்சிக்கிட்டு நீங்களே கேள்வி கேட்டு பாருங்க. ஓகேவா? இது க்ளோஸோட இது ஓப்பன் கிரேட்டர் தானா இருக்கா, இல்லை ஈக்குவலாக இருக்கலாமா என்றதான் நம்மளுடைய கேள்வி. அந்த கேள்வியிலேருந்து தான் இந்த ஃபார்முலாவே பிறக்குது. நெக்ஸ்ட்டு போட்டோமா, இது எப்படி போட்டிருக்கோன்னா டெய்லி ஓப்பன், ஓகேவா, கிரேட்டர் தானா இருக்கணும், இல்லாட்டி ஈக்குவலாக இருக்கணும். 1 டே க்ளோஸ், 1 டேவோட க்ளோஸ் இங்கே இருக்குது. இதை விட ஒன்றும் ஒயராக இருக்கணும், இல்லாட்டி இது சமமாக இருக்கணும். இதுதான் இங்கே வார்த்தையே. டெய்லி லோ லெஸ் தென், அடுத்த ஃபார்முலா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 டே எகோ லோ. லோ இங்கே இருக்கு, எஸ்டர்டே லோ இங்கே கீழே இருக்கு. அப்போ இந்த எஸ்டர்டே லோவோட லெஸ் தெனாக இருக்கணும் இன்னைக்கு லோ. நல்லா கவனிக்க ஃப்ரெண்ட்ஸ், நேற்றைய லோவோட இன்னைக்கு லோ வந்து லெஸ் தெனாக இருக்கணும், அதாவது குறைவாக இருக்கணும். இது அதிகமாக இருக்கணும், இது குறைவாக இருக்கணும். அதுதான் ஃபார்முலா. அதே மாதிரி டெய்லி ஹை லெஸ் தென் ஈக்குவல் டு 1 டே ஹை. டெய்லி ஹை இங்கே இருக்குது, டெய்லி ஹை லெஸ் தெனாக இருக்கணும் எஸ்டர்டே, அதாவது 1 டே எகோ. எஸ்டர்டே லோ ஹையோட இன்னைக்கு லோ ஹையாக இருக்கணும். இதுதான் ஃபார்முலா ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கோசரம் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன். இந்த மாதிரி இந்த மூணாவது கேண்டிலுக்கு போடலாம். அதாவது 2 டே டெய்லி 1 டே எகோ போட்ட மாதிரி 2 டே எகோ போடலாம். அப்புறம் 3 டே எகோ போடலாம், 4 டே எகோ போடலாம், 5 டே எகோ போடலாம். இதெல்லாம் நீங்கள் போட்டு பழகுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனல் லைக் பண்ணுங்கள், உங்கள் நியூ கமர்ஸுக்கு சொல்லிக் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.